பாம்பு அடிச்சதை பத்தி. அது அந்த தகரம் போட்ட வீட்டுல இருந்தப்ப அந்த தில்லப்பாறைன்ற பங்குல இப்ப தகரம் வந்து குளிர் காலத்துல குளிர வேகமா இறக்கும், வெயில்ல என் ஹீட்டை வேகமா இறக்கும். ஆனா சாயங்காலம் அதெல்லாம் திறந்து விட்டோம்னா ரொம்ப குளுமையாயிரும். இப்ப நான் இருந்த இடத்துல வந்து அந்த ஏரியாவில யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா பாம்புதான் இருக்குன்னு. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு பங்குன்னு இடம் ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்தாலோ ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்தாலோ அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஒண்ணு யாராச்சும் 10 பேர் தற்கொலை பண்ணிருப்பான், இல்லைன்னா முன்னால வந்து ஆர்மிக்கும் தீவிரவாதிக்கும் சண்டை வந்து அங்க நிறைய பேர் செத்துருப்பான். அந்த மாதிரி இடம் எங்களுக்கு என்ன, நீ கொடு வந்தா போய் நாங்க துணிஞ்சு வாங்குறது. நான் இந்த மாதிரி போன இடத்துல வெறும் பாம்பு தான். முத நாளே நான் பெரிய பெரிய பாம்புகளை பார்த்தேன். இந்த குருத்து ஞாயிற்று அன்னைக்கு சிறந்தம்ல போய் படுத்து நைட்லாம் பார்த்தா வெறும் பாம்பா தான் இருந்துச்சு. அது வாட்டு போகும் வரும் அந்த மாதிரி. ஆனா வந்து சீசனை பொறுத்து மழை காலத்துல பாம்புலாம் வெளியில இருக்கும். இப்ப இந்த அக்டோபர் மாசம்லாம் அந்த குளிர் அடிக்க அடி போயிடும், பொந்துகளுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் மார்ச் 24 மழை வரும் எங்களுக்கு. அன்னைக்கு தான் வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது, அன்னைக்கு தான் எல்லாம் வரும். இந்த மார்ச் ஏப்ரல் ரோட்ல போனா எங்கன்னா பார்த்தாலும் பாம்புகளாக தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து புது புது பாம்புலாம் வெளியில வரும். அப்ப அந்த மாதிரி அந்த தில்லப்பாறைன்ற பங்குல இந்த மார்ச் மாசம் மழையெல்லாம் பெய்யுது. அப்ப எனக்கு ஒரு தூங்கிட்டு இருக்கு, நைட்டு ஒரு வித்தியாசமான சவுண்டு வரும். அப்போ சவுண்டு வரும், ஏன்னா என்கிட்ட பூனை இருக்கும், மேல ஓடுங்க. சமயத்துல பகல்ல அணில் ஓடும், எலியெல்லாம் ஓடும். அது ரொம்ப குடிசையில நார்மல் தானே. ஒரு இடம் மாதிரி சவுண்டு வந்துச்சு, நைட்லாம் சவுண்டு கொஞ்சம் கூடிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் காலைல வந்து எங்க மக்கள்கிட்ட சொன்னேன். என் மக்கள் எப்பயும் ஒரு 10 பேர் என் கூட படுத்திருப்பான், புது சாமியாரு புது பங்குன்ட்டு. சரி நைட்ல இருக்கு அவங்கள இரவுல டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நான் காலைல சொன்னேன். அப்ப தடுக்கல பாம்பு இருக்கும் ஃபாதர் அப்படின்னு. நமக்கு பாம்புன்னா பயமா இருக்கு, அவங்க நார்மலா எப்ப இருக்குதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒண்ணுன்னா திறக்குறாங்க, அங்கிட்டு இருந்து 2 வருது, இங்கிட்டு இருந்து 2 வருது. அது மாதிரி நான் இது பாம்புல குடிசையிலே பாம்புகளோட நானும் வாழ்ந்தது. ஆனா பெரும்பாலும் இங்க பாம்பை மக்கள் அடிக்க மாட்டாங்க. ஓகே, அது மாதிரி பாம்பு அடிச்சு இறந்தது மாதிரி ரொம்ப கம்மி. எங்கன்னா போனாலும் ஒண்ணு பாம்பு இருக்கும், இல்ல நரி. ஒரு ஏரியாவுல நிறைய இருக்கும், இன்னொரு ஏரியாவுல மானுகள்லாம் இருக்கும், சிறுத்தைகள் இருக்கும். இப்ப கவர்மெண்ட்டும் ரொம்ப கட்டுப்பாடு நிறைய கொண்டு வந்தாங்க. யாராச்சும் குரங்கு அடிச்சாலும் ஜெயிலுக்கு கொண்டு போறோம்னு சொல்லிட்டு. முன்னால குரங்கெல்லாம் அடிப்பாங்க, இப்ப அடிக்கிறது. ஆனா வந்து மிருகங்களுடைய எண்ணிக்கையும் கூடிக்கிடுச்சு. ஆனா ஏப்ரல்ல பார்த்தோம்னா மார்ச் ஏப்ரல் அந்த ரோட்ல நிறைய பாம்பு அடிக்கிறது. இந்த நைட்ல ஒரு சில பேர் வண்டியில போறப்ப நிறுத்திக்குவாங்க, பாம்புல மொத்தம் கிராஸ் பண்ணிட்டு. ஒரு சில இந்த பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இந்த ட்ரக் எல்லாம் 5-6 நாள் ஓடிட்டு வருவாங்க, அந்த ஆப்பிள் பழம்லாம் கொண்டு வந்து சப்ளை பண்றது. அவங்க எல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க, அடிச்சுட்டு. நம்ம காலில் போறப்ப நிறைய ஃபாதர் நீங்க 21 வருஷம் இல்லைங்களா ஃபாதர் ஆகி இருக்கீங்க, நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, நற்செய்தி எல்லாம் அறிவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நற்செய்தி அறிவிக்கும் போது மற்ற மக்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்ச தருணங்கள் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு, ஆனா அவ்வளவு இப்ப நம்ம மத்திய பிரதேசம் அந்த ஏரியாக்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி. ஆனா கடந்த ஒரு 10 வருஷமா அது கொஞ்சம் கேள்விக்குரியதாயிடுச்சு. என்னன்னா முன்னால வந்து அதுல இருந்த முன்னால ஒரு சமுதாயத்துல இருந்த ஒரு ஒற்றுமை அது கொஞ்சம் குறையுது. நம்ம எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த ஸ்கூல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் எல்லாம் கொடுக்குறப்ப நம்மள கொஞ்சம் எரிச்சல் வருது அவங்களுக்கு. இப்ப இருக்க கவர்மெண்ட் அந்த அவங்களோட ஏஜென்சி அவங்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஓப்பனா நம்மளோட சண்டைக்கு வரமாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தடை வேணும் பார்ப்பாங்க, நம்மளுடைய வளர்ச்சியில தடை வேணும் பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து அவங்க கூட ஓப்பனா போய் நம்ம சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதை எப்படி கையாளணுன்றது ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம பெற்றோரே நம்ம அந்த அந்த குரூப்புகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே 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 ஓகே. அது கூட கொஞ்சம் நல்லா பழகி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள சீஃப் கெஸ்ட் ஆடி கூப்பிட்டு, நீங்க எப்படி இருந்தாலும் சரி நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்ட்டு நீங்க எங்களை பிடிக்காம உங்களுக்கு இருக்கலாம், ஆனா நாங்க வந்து எல்லாரையும் மதிப்போம், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாரையும் அன்பு செய்யறதுக்காண்டி எங்க மதம் சொல்லியிருக்கு, நாங்க அப்படித்தான் இருப்போம்ட்டு நம்ம தொடர்ந்து அப்படி இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரி குறைஞ்சிருச்சு நம்ம இஷ்டப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனோம்னா கட்டாயம் பிரச்சனை பிடிக்கும். பகலோ இரவோ அதை நம்ம தெளிவா இருந்துக்கணும். நமக்கு பிடிக்காதவங்க கட்டாயம் இருப்பாங்க, நம்மளை பத்தி அவதூறு பரப்புவாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கையில தடை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா அதை வந்து நம்ம ஒரு அன்பால நம்ம அதை ஜெயிக்க முடியும். ஓகே ஓகே. அதுல போய் அவங்களோட போய் போட்டியெல்லாம் போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. இருக்கும் இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷமா கூடுது. ஓகே ஓகே ஓகே. கூடுது. அவங்க அவங்க சொல்ற நம்ம கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரிங்க சார். இப்போ அதை நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரைபல்ஸில் அவங்களோட கல்ச்சரில் குறிப்பாக கரோ அவங்களோட கல்ச்சரில் இருக்க வித்தியாசமான கலாச்சாரம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நீங்கள் இந்த மத ஆக்டிவ்லேருந்து கேட்குறதுனால ஒரு ஒப்பீடு பார்த்தோம், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். முதல் பெண்ணின் உரிமை இங்கே அதிகம். அவங்களோட எல்லாம் சொன்னீங்க நீங்க இருந்ததுக்கு. இப்போ ஒரு பெண்ணே ஒரு விதவை ஆனாலும் அவங்க விட மாட்டாங்க. அதுக்கு வந்து மகாரி மீட்டிங்னு சொல்லுவாங்க. மகாரி மீட்டிங் அப்படின்னா வந்து அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் சேருவாங்க. எல்லா முடிவும் அது அந்த மாதிரி இடங்கள்லாம் எடுக்கப்படும். நம்ம பார்வைக்கு அது சின்ன முடிவா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அதான் பெரிய முடிவு. இப்போ ஒருத்தவங்க வந்து 5 குழந்தை பெற்றிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பெண்மணிக்கு அவங்க வீட்டுக்காரு இறந்துடுறாரு. சரி இவங்களுக்கு 5 குழந்தை ஆயிடுச்சு, இவங்க திருப்பி திருமணம் செய்ய வேண்டாம்னா நம்ம வேணா அப்படி நினைக்கலாம், அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவர் கணவர் இறந்து 1 மாசம் கழிச்சு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கு முன்னால அவங்க ஒரு திருப்பலியை கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. அவருக்கு இறந்ததுக்கு ஒரு திருப்பலி கொடுத்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு அன்னைக்கோட சரி அவங்களுடைய ஆத்மா நிறைவேறான்னு சொல்லி முடிச்சுக்குவோம். அது பிறகு இந்த விதவையை கூப்பிட்டு கேட்பாங்க, உட்கார வச்சு, உங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. பெருமாள் அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உடனே நாங்க அந்த கல்யாணங்களை ஏற்பாடு செஞ்சு முடிச்சு கொடுக்கணும். ஓகே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னா பாக்குறப்ப அவங்க எவ்வளவோ கலாச்சாரத்தில் நம்மளோட மேல்மையா இருக்க மாதிரியே தெரியும். அவங்க மத்தியில பிச்சைக்காரங்க யாரும் இல்லை, யாரும் இல்லை, அவங்க ஏழ்மை அவங்க. ஆனா அவங்க மத்தியில பிச்சைக்காரங்க யாருமே பிச்சைக்காரங்க இல்லைன்னு அது என்ன ரீசன்? எப்படின்னா அவங்க வந்து நான் வந்து காரம், நீங்களும் காரம், நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடலாம், நாங்க உங்க வீட்டுல வச்சு சாப்பிடலாம். எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, நான் வந்து உங்க வீட்டுல சாப்பிட போறேன். நான் இது வழியா போறேன், உங்க வீட்டுல சாப்பாடுன்னு எனக்கு தெரியும், வான்னு கூட உங்களை சாப்பாட போட போறேன். ஓகே. அதனால வந்து ஒரு வயசுல மூத்தவங்க யாரையும் பட்னியா தூங்க விட மாட்டாங்க. அவங்க வீடு மட்டும் இல்ல, அவங்க தெருவு மட்டும் இல்ல, யாரையும். அதனால பிச்சைக்காரங்க அப்படின்னு யாருமே கிடையாது. என்ன இதுல விட இன்னொரு சிறந்த அம்சம்னா, இங்க இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருப்பான் ஒரு ஆளு. அவன் பேரும் இவங்க பேரும் மேட்சிங், ஒரே சொந்தம். வந்துட்டான்னா பன்னிக்கறியில இருந்து எல்லாம் வெட்டி அவங்களுக்கு 50-10 நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். இது வந்து நம்ம எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. இந்த விருந்தினர்களை உபசரித்தல் பயங்கரமா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி இருக்கப்ப பாக்குறதுக்கு ஏழ்மையா இருப்பாங்க, ஆனா யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க, யாரும் எங்கேயும் போய் சாப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரா இருந்தாருன்னா அது எப்படி வருஷத்துக்கு 4-5 தடவை ஊர் மக்கள் சாப்பாடு கொடுப்பாருன்னா, ஒன்று அவங்க வீட்டுல கல்யாணம் இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி பணக்காரவங்க இருந்தாங்கன்னா எப்படி ஒரு 10-15 குழந்தைகள் இருக்கும். அப்படி இருக்கப்ப 10 பிள்ளைகளுக்கு திருமணம்னா நீங்க பாத்துக்கீங்களே சாப்பாடு அதெல்லாம். ஆனா வந்து அவங்க சாப்பாட்டுக்கு விருந்தோம்பலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களால
நல்லா சாப்பிட்டும் இருக்க முடியும், ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா இல்லாம இருக்க முடியும், சாப்பிடாம. ஓஹோ. ஆமா. ஆனா வந்து பிச்சை எடுத்து இல்ல போயிட்டு அடுத்து அந்த மாதிரி கலாச்சாரம் அவங்களால நினைக்கவே முடியாது. இப்ப மேகாலயாவில் இத்தனை வருஷமா ட்ரெயின் ஒரு மூலையில மட்டும் இருக்கு. நாங்க வந்தப்ப ட்ரெயின்லாம் கிடையாது. இப்ப ட்ரெயின் கூடிக்கிருச்சு. மேகாலயாவுக்கு எனக்கு ட்ரெயின் வேண்டாம், நீங்க வந்து தேவையில்லாம பீகார்லயோ யூபியில இருந்து பிச்சைக்காரன் கொண்டு ஸ்டேட்ல இறக்கி விட்டுறாதப்ப எனக்கு வேண்டான்னு கவர்மெண்டே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த மக்கள்கிட்ட அந்த அதை வந்து நாங்க ரொம்ப மதிப்போம். யாரும் எங்கேயும் போய் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல இன்னொன்னு சொன்னோம்னா, இந்த அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, எல்லா டிகிரியும் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு பிள்ளைங்க வேலைக்கு போகுதுங்க வருதுங்க, லைஃப் ஸ்டைல்லாம் மாறிக்கிறது. அந்த நேரத்துல அப்பா அம்மா கவனிக்காம விட்டுறாங்க, முதியோர் இடத்துல சேர்க்கிறாங்க. அது வசதி உள்ளவங்க முதியோர் இடத்துல போய் பார்த்து எங்க அப்பாவுக்கு டிவி இருக்கு, ஏசி இருக்குன்னு அது ஒரு பெருமையாவும் பேசுவாங்க. இங்க அது கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு கதை, ஒரு மறை உரை சொல்றோம், அதை சொன்னோம்னா என்கிட்ட நீங்க சொன்னீங்க அதுக்கு ஒன்றும் புரியல ஃபாதர் அப்படிம்பாங்க. அது பிறகு ஓ அப்ப நம்ம இன்னும் அந்த லெவல்ல இருக்கோம், இவங்க லெவலுக்கு வரணும்ட்டு அடுத்து என்னைக்காவது சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் சொல்றது, இது இப்படி எங்க கலாச்சாரத்துல கல்யாணம் முடிச்சா தனித்தனியா போயிடுவாங்க, அவங்களால நம்ப முடியாது. இங்க எத்தனை குடும்பம் இருந்தாலும் ஒரு வீடுனா 4 ரூம் இருக்கும், ஏழையா இருந்தாலும் இங்க ஒரு குடும்பம் அது மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த பெற்றோரை விடவே மாட்டாங்க. ஓகே, கோவிச்சுட்டு போய் இன்னொரு வீட்டுக்கு போலாம் வரலாம் இருக்கலாம், ஆனா விட மாட்டாங்க. நான் நிம்மதி அவங்களால சாப்பிட்டு இந்த மாதிரி சொன்னோம்னா பல விதத்துல அவருடைய கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாலுமே எங்களை கூப்பிட்டு வர வச்சு தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து இந்த மக்களுடைய கலாச்சாரங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு, அதே போல நீங்களாம் எப்படி நற்செய்தி பண்ணி செய்யறீங்க, ஒரு மிஷினரியா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவங்களை நிறைய பேர் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். குறிப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க தான் சொன்ன உடனே அப்ப இருந்து இது வரைக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி எங்களை வழிநடத்திருக்கிறீங்க. மாதா டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஃபாதர். இப்போ மாதா டிவி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து அல்லது உங்கள் அனுபவங்களிலிருந்து ஒரு மெசேஜ், இந்த செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் எங்கள் ஏரியாவை தேர்ந்தெடுத்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. நான் மாதா டிவின்னு இருக்குன்னு தெரியும். அதில் வந்து எங்கள் அஸ்ஸாம் மேகலையெல்லாம் வர்றது ரொம்ப எவரோட ஏதாவது யாராவது சொல்லுவாங்க, அங்கே போயிருக்கோம் வந்திருக்கோம்னு பேசுகிறப்ப கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நீங்களாம் வந்து எங்கள் இடத்துல வந்து எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எங்கள் மக்களும் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபாதர் பேசுனது, அந்த பிரதர்ஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. அதனால அந்த மக்கள் சார்புகளையும் என்னுடைய சார்பும் நீங்க எங்க இடத்துக்கு வந்து இத்தனை அருள் சகோதரர்கள் சகோதரிகள் அருள் தந்தைகள் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுல நான் எப்பயுமே மாதா டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மெசேஜ்ன்னு சொன்னோம்னா, வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் கஷ்டங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனா கஷ்டங்களை பார்த்து நமக்கு யாருமே உதவிக்கு இல்லை, நம்முடைய பிறந்தவங்க இல்லை, உறவினர் இல்லை, மேல இருக்கவர் இல்லை அப்படின்னு நினைச்சு போறதை விட நமக்கு முன்னால இருக்கவங்க நம்மளோட அதிகமா கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கஷ்டம் இதுவும் கடந்து செல்லும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், இன்னைக்கு இந்த கஷ்டத்தை தாண்டிட்டோம் நாளைக்கு வேற கஷ்டம் வரும் அதையும் தாண்டிடலான்ட்டு ஒரு ஆண்டை மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல அழகா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இதுவும் கடந்து போகும் இல்லைங்களா? கஷ்டங்கள் கடந்து இதுவும் எதெல்லாமே இருந்தாலும் அது கடந்து போகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க ஃபாதர். உண்மையாலுமே எங்களுடைய டீம் ராஜேஷ் பிரதர் ஆகட்டும், சார்லஸ் ஆகட்டும், அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா ஒரு காரியமாக இருந்தது.
அதனால் உண்மையாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நன்றி. நாங்களும் ஒரு தமிழ் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இத்தனை வருஷம் கழிச்சு. அதனால மாதா டிவிக்கு முக்கியமா ரொம்ப நன்றி. ஓகே. என்ன நேயர்களே, அசாம் மாநிலம் பற்றி தெரிஞ்சிட்டிங்களா? அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஃபுட் ஹேபிட்டு, எப்படி அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள்லாம் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நற்செய்தியை போதிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ஒவ்வொரு சில காரியங்களை கேட்க எங்களுக்கே ஒரு புல்லரிச்சிச்சு. இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நற்செய்தியை அறிவிச்சிருக்காங்களா? எத்தனை பேர்த்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையை இவங்க உயர்த்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எஜுகேஷன், கல்வி அறிவு கொடுத்தது, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல போய் அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த மக்களோட பேசின காரியங்கள், இங்கே இருக்கிற அழகான காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடந்த வாரங்களில் இந்த நற்செய்தி மலர்கின்ற நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இவங்களுக்காக ஜெபிங்க. மிஷினரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிற பொழுது இந்த மக்களுக்காக, இந்த ஃபாதர்ஸுகளுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, அருள் சகோதரர்களுக்காக ஜெபப்போம். அவங்க பணி சிறக்கணும், அவங்க படுற கஷ்டத்துலலாம் அவங்க கடவுள் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி ஜெபிக்க அவங்களை அன்போடு அடைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய இடத்துல நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்கள் எப்படி நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.